வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் மொழியோட தந்தை மறைமலை அடிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். மறைமலை அடிகள் அவர்கள் புகழ்பெற்ற தமிழறிஞர், தமிழ் ஆய்வாளர், தமிழ் இயக்கத்தோட முன்னோடி தலைவர். சைவ திருப்பணியிலும் சரி, சீர்திருத்த பணியிலும் சரி பெரும் பங்காற்றியவர்னு சொல்லலாம். விமர்சனம் செய்கிறதுலையுமே இவர் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவர். அதை தொடர்ந்து சிறந்த எழுத்தாளர்னு சொல்லலாம். கட்டுரை எழுதுறதுல ரொம்பவும் சிறந்தவர்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து சொற்பொழிவாளர், சிறந்த ஆசிரியர், இதழாளர், துறவி. அடுத்ததாக சொல்லணும்னா சமயம், நவீன இலக்கியம், அறிவியல் ஆராய்ச்சி, இந்த மாதிரி பல துறைகளில் ரொம்பவும் சிறந்தவராக இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து தமிழ், இங்கிலீஷ் ரொம்பவும் தெளிவாக தெரிஞ்சவர்னு சொல்லலாம். தமிழ் மொழி புத்தகத்தை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுலையும் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கவும் சிறந்தவராக இருந்திருக்காரு. இவருடைய வாழ்க்கையவே தமிழுக்காகவே அர்ப்பணித்தவர்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவர் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறைமலை அடிகளோட இயற்பெயர் வேதாச்சலம். இவர் 1916 வருஷம் மறைமலை அடிகள்னு பேரை மாற்றிக்கிட்டாரு. அப்போ அவருக்கு வயது 40. அதாவது வேதாச்சலம், வேதம் கூட்டல் அசலம்ங்கிற பேரை பிரித்து, வேதம்ங்கிற பெயருக்கு மறைங்கிற மீனிங்கும் இருக்குது, அசலம்ங்கிற பெயருக்கு மலைங்கிற மீனிங்கோட மறைமலை அடிகள்னு தன்னோட பெயரை மாற்றிக்கிட்டாரு. மறைமலை அடிகள் அவர்களுடைய சொந்த ஊர்னு பார்த்தோன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள காடம்பாடிங்கிற கிராமம்தான். அவருடைய தந்தையார் பெயர் சொக்கநாத பிள்ளை, தாயார் பெயர் சின்னம்மாள். ஜூலை 15ஆம் தேதி 1876 வருஷம் பிறந்திருக்காரு. இன்னும் சில பேரால திருக்கழுக்குன்றத்திலையுமே பிறந்திருக்கிறதா சொல்லப்படுது. மறைமலை அடிகள் அவருடைய தந்தையார் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்திருக்காரு. ஆனால் மறைமலை அடிகளுக்கு 10 வயசு இருக்கும் பொழுதே அவருடைய தந்தையார் மறைஞ்சிருக்காரு. மறைமலை அடிகள் அவர்களுடைய இயற்பெயர் வேதாச்சலமூர்த்தி. இந்த பேர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தோட பெயர் வேதாச்சலமூர்த்தி. கடவுளை வேண்டி பிறந்த காரணத்தினால இந்த பெயர் வச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. மறைமலை அடிகள் தன்னோட ஸ்கூலிங் லைஃபை வெஸ்லியன் மிஷன் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. இந்த ஒரு ஸ்கூல் நாகப்பட்டினத்தில் இருக்குது. இவருடைய ஸ்கூலிங் டைம் போக அவருடைய அம்மா கிட்டையும் திண்ணைப்பள்ளி ஆசிரியர்கிட்டையும் தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த டைமில் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புத்தக கடை ஒருத்தர் வச்சிருக்காரு. அவருடைய பெயர் நாராயணசாமி பிள்ளை. அவர்கிட்ட தான் தமிழை எந்த அளவுக்கு இன்னும் வளர்க்கலாம், எப்படி கற்றுக்கலாம்ங்கிறதையுமே கற்றுக்கிட்டாரு. அதை தொடர்ந்து தன்னோட சைவ சித்தாந்தத்தை அன்னைக்கு புகழாக இருந்த சோமசுந்தரம் நாயக்கர்கிட்ட தான் கற்றுக்கிட்டாரு. அதை தொடர்ந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளைங்கிறவர்கிட்ட தமிழ் இலக்கியங்களை கற்றுக்கிட்டாரு. அதை தொடர்ந்து முத்துவீரைய இலக்கணம் எழுதிய முத்துவீரைய உபாத்தியார்கிட்ட தான் இலக்கணத்தை கற்றுக்கிட்டாரு. அதை தொடர்ந்து சிவஞான போதத்தை சோமசுந்தர நாயகர்கிட்ட தீக்கை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மறைமலை அடிகளார் தன்னோட தனி முயற்சியால் மட்டும் இங்கிலீஷையும் வடமொழிகளையுமே கற்றுக்கிட்டு நிறைய மொழிகளில் டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்காரு. 1893 வருஷம் மனோன்மணியம் நாடகம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு நாடகத்தை படிச்சுட்டு அதை எழுதின சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு மறைமலை அடிகளார். இந்த ஒரு காரணமே இவங்க 2 பேரும் அறிமுகமாகறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதை தொடர்ந்து அவரை மீட் பண்ணுறதுக்காக மறைமலை அடிகளார் திருவனந்தபுரத்துக்குமே போகிறாரு. மறைமலை அடிகளார்கிட்ட பேசின சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு அவருடைய தமிழ் புலமைங்கிறது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே இவர் தமிழ் மொழியில் பாடம் எடுக்கிறதுக்கு ரொம்பவும் சிறந்தவரனும் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து திருவனந்தபுரத்திலேயே அவர் டீச்சராக ஆகிறதுக்குமே ரெக்கமெண்டேஷனும் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு நிகழ்வை தொடர்ந்து 1896 திருவனந்தபுரத்தில் ஒரு ஸ்கூல்லையுமே தமிழ் ஆசிரியராகவும் ஜாயின் பண்ணுறாரு மறைமலை அடிகளார். 1893 வருஷத்துல திருவனந்தபுரத்தில் இருந்த ஒரு சைவ சித்தாந்த சபையில் சித்தாந்த பாடத்தையுமே நடத்தியிருக்காரு மறைமலை அடிகளார். அடுத்ததாக 1898 வருஷத்துலேருந்து 1911 வருஷம் வரைக்கும், அதாவது மொத்தம் 13 ஆண்டுகள் வரைக்குமே சென்னையில் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. சென்னை கிறிஸ்தவ ஸ்கூலில் இவருக்கு சப்போர்ட்டிவாக வில்லியம் மில்லருங்கிறவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பரிதிமார் கலைஞர் அவர்களும் சேம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. மறைமலை அடிகளார்கிட்ட படித்த ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா வாசு செங்கல்வராய பிள்ளை, டி.கே. சிதம்பரநாத முதலியார், சோமசுந்தர பாரதி, எஸ். வையாபுரி பிள்ளை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருமே தமிழ் புலமையில் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்க. மறைமலை அடிகளார் அவர்களுடைய மனைவி பெயர் சவுந்தரவள்ளி. இவங்க 2 பேரும் 1893 வருஷம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க.
மறைமலையடிகள் அவர்களுக்கும் சௌந்தரவள்ளிக்கும் 4 மகன்களும் 2 மகள்களும் இருந்திருக்காங்க. 4 மகன்கள்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தம், திருநாவுக்கரசு, மாணிக்கவாசகம், சுந்தரமூர்த்தி. இவங்களுடைய 2 மகள்கள்னு பார்த்தோன்னா திரிபுர சுந்தரி, நீலாம்பிகை. நீலாம்பிகை அவர்கள் தன்னுடைய தந்தையரான மறைமலையடிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற மறை திருநாவுக்கரசுங்கிற ஒரு பெயர்ல மிக நீளமான முறையில நூலாக எழுதியிருப்பாங்க. அவர்களுடைய பசங்களோட பெயரையுமே மாத்தி கொடுத்திருப்பாங்க அந்த நூல்ல. அதாவது திருஞான சம்பந்தம்ங்கிற பெயர்ல அறிவு தொடர்பு, மாணிக்க வாசகம்ங்கிற பெயர்ல மணிமொழி, சுந்தரமூர்த்திங்கிற பெயர்ல அழகுரு, திரிபுர சுந்தரிங்கிற பெயர்ல முன் நகர் அழகி, அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. மறைமலையடிகள் அவர்களுடைய உணவு முறைங்கிறது சித்த மருத்துவம், இயற்கை வாழ்க்கை முறை இதை சார்ந்துதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம உணவு சாப்பிடுறதுலயே மிகப்பெரிய அளவுல தனி கவனம் எடுத்துக்கொள்றவரனும் சொல்லலாம். மலச்சிக்கல் இல்லாமல் வாழ்றதுதான் அறிவு தெளிவு பிறக்கும்ங்கிறத தினமும் பின்பற்றி எனிமா எடுத்துக்குவாரனும் சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்த மறை திருநாவுக்கரசுங்கிற புத்தகத்துல அவங்களுடைய மகள் சொல்லியிருப்பாங்க. மறைமலையடிகள் அவர்களுடைய இளமை காலத்துல மீனலோஷனிங்கிற செய்தித்தாளுக்கு செய்தி தொகுப்பாளராகவும் இருந்துட்டு இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து சோமசுந்தர நாயக்கர் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் காரணத்தினால ஜேஎம் நல்லுசாமி பிள்ளை அன்னைக்கு நடத்திக்கிட்டு இருந்த சித்தாந்த தீபிகைங்கிற ஒரு இதழுக்கு ஆசிரியராகவுமே பொறுப்பேற்கிறாரு. இவைகள் மட்டும் இல்லாம 5 இதழ்கள் வரைக்குமே தொடர்ந்து எழுதியும் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா திருமந்திரம், சிவஞான சித்தியார், தாயுமானவர்களுடைய பாடல்கள்ல சிலவைகளுக்கு இந்த பத்திரிகைகள்ல உரையுமே எழுதியிருக்காரு. இதே இதழ்ல தான், அதாவது சித்தாந்த தீபிகை இதழ்ல தான் குறிஞ்சிப்பாட்டுக்கான உரையுமே ரிலீஸ் ஆகியிருக்கு. சித்தாந்த தீபிகை இதழுக்கு மறைமலையடிகளுக்கு முன்னாடி பூவை கல்யாண சுந்தர முதலியார் அவர்கள் தான் இந்த இதழோட ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. இந்த இதழ்களையும் தாண்டி 1902 வருஷம் ஞானசாகரம்ங்கிற இதழை எடுத்து நடத்துறாரு. அந்த ஒரு இதழை அறிவுக்கடல்ங்கிற நேம்ல மாத்தி அந்த இதழை தொடர்ந்து வெற்றிகரமா நடத்திக்கிட்டு வராரு. இந்த ஒரு இதழில் மாணிக்க வாசகர் காலம், தொல்காப்பியர் காலம், தமிழ் வடமொழி பிறத்தல், பரிமேலழகர் உரை ஆராய்ச்சிங்கிற வரைக்குமே ரிலீஸ் ஆகியிருக்கு. இவ்வளவு பத்திரிகை இதழ்களை தாண்டி 1915 வருஷம் மறைமலையடிகள் கொழும்பு, இமயமலை சாரல்னு பல இடத்துக்கு சுத்தி பார்க்க போறாரு. இந்த இடத்துக்கெல்லாம் போகும் பொழுது அறிவுக்கடல் இதழ்ங்கிறது நிக்குது. இந்த இதழ்களை தொடர்ந்து 1908 வருஷம் ஓரியண்டல் மிஸ்டிக் ஆஃப் மைனா, அது மட்டும் இல்லாமல் தி ஓஷன் ஆஃப் விஸ்டம்ங்கிற 2 இங்கிலீஷ் இதழ்களையுமே வெற்றிகரமாக நடத்துகிறாரு மறைமலையடிகள். 1905 வருஷத்துல சைவ சித்தாந்த மகா சமாஜம்ங்கிற அமைப்பையுமே கிரியேட் பண்றாரு. அந்த ஒரு மாநாட்டுக்கு தலைமையுமே ஏற்கிறாரு மறைமலையடிகள். பல்லாவரத்துல அவர் இருக்கக்கூடிய வீட்டில் ராமலிங்க வள்ளலார் கொள்கைக்கு ஏத்த மாதிரி ஏப்ரல் 22, 1912 வருஷத்துல சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்குறாரு. அதனை தொடர்ந்து தனித்தமிழ்ல, அதாவது பொதுநிலை கழகம்ங்கிற பெயரையுமே மாத்துறாரு. அதை தொடர்ந்து திருமுருகன் அச்சுக்கூடத்தையுமே ஏற்படுத்துறாரு. அந்த ஒரு அச்சுக்கூடத்து மூலம் பல நூல்களையுமே ரிலீஸ் பண்றாரு. அதை தொடர்ந்து லைப்ரரி மாதிரி மணிமொழிங்கிற பெயர்ல ஓபன் பண்றாரு. இவர் தமிழ் தனிமொழிக்காக நிறைய விஷயத்துல ஈடுபட்டிருக்காரு. அந்த ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா அருட்பா மருட்பா போர், நிறைய வகையில சமய தொண்டுகள், அதை தொடர்ந்து முக்கியமா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலையுமே நிறைய விஷயத்துல கலந்திருக்காரு. அதை தொடர்ந்து மறைமலையடிகள் எழுதின நூல்கள்னு பார்த்தோன்னா முதலாவதாக பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், 2வது மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை 2 தொகுதிகள், அடுத்தது மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி, யோக நித்திரை அரித்துயில், தொலைவில் உணர்தல், மரணத்தின் பின் மனிதர் நிலை, சாகுந்தல நாடகம். இந்த நாடகம் ஒரிஜினலாக சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க, அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்ததாக பண்டைய கால தமிழரும் ஆரியரும், தமிழர் மதம், வேளாளர் நாகரிகம், பழந்தமிழ் கொள்கையே சைவ சமயம், தமிழ்நாட்டவரும் மேல்நாட்டு நாட்டவரும். அடுத்ததாக இங்கிலீஷில் தமிழியன் அண்ட் ஆரியன் ஃபார்ம் ஆஃப் மேரேஜ், ஹிந்தி பொது மொழியா, கேன் ஹிந்தி பி அ லிங்க் ஆஃப் பிரான்ஸ் ஆஃப் இந்தியா, சிவஞான போத ஆராய்ச்சி, சைவ சித்தாந்த ஞான போதம். இந்த ஒரு புத்தகத்தையே இங்கிலீஷில் சைவ சித்தாந்த அஸ் அ பிலாசபி ஆஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ்ங்கிற நேம்லையும் எழுதியிருக்காரு. வேத சிவாகம பிராமணியம், வேதாந்த மத விசாரம், துகளறு போதம் உரை, சித்தாந்த ஞானபோதம், சதமணிக்கோவை குறிப்புரை, திருவாசக விரிவுரை, கடவுள் நிலைக்கு மாறான கொள்கைகள் சைவம் ஆகா, சோமசுந்தர நாயக்கர் வரலாறு, சோமசுந்தர காஞ்சியாக்கம், மாணிக்கவாசகர் வரலாறு, மாணிக்கவாசகர் மாட்சி, சிந்தனை கட்டுரை, உரைமணிக்கோவை, அறிவுரை கொத்து,
முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை, திருக்குறள் ஆராய்ச்சி, சாகுந்தல நாடக ஆராய்ச்சி, இந்த மாதிரி பல நூல்களை தமிழ் மொழிக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய நினைவாக சென்னையில் உள்ள ஒரு பாலத்துக்கு மறைமலை அடிகள் பாலம்னு பெயர் வச்சிருக்காங்க. தமிழ் மொழிக்காகவே பிறந்து தமிழ் மொழியிலே சம்பாதிச்சு தமிழ் மொழியாலேயே வாழ்ந்து மறைமலையடிகள் அவர்கள் 1950 வருஷம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தன்னோட 75வது வருஷத்துல காலமாகியிருக்காரு. இன்னும் அவருடைய பெயர்லேயே நிறைய நினைவு சின்னங்களும் இருந்துட்டு இருக்கு. அவருடைய பெயர்ல நிறைய நூலகங்களுமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா சென்னையில ஒரு புறநகருக்கு மறைமலை நகர்னு பெயரும் வச்சிருக்காங்க. தமிழ் மொழியோட தந்தையான மறைமலையடிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.